வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற, அதுவும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே இது சூப்பராக இருக்கும். இதை நம்ம வீட்டில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த ஷாப் போய் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை. இது எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு இது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த 3 உருளைக்கிழங்கையும் தோல் சீவிக்கலாம். ரொம்பவே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம ஷாப் போய் தான் சாப்பிட்ணும் இல்லை, வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை வந்து குச்சி சைஸில் இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து பச்சை தண்ணியில் கழுவி நம்ம எடுத்துக்கலாம் தனியாக. அதுக்கப்புறம் வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், சால்ட் போட்டு தான் இந்த மாதிரி நம்ம வந்து கழுவணும். இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி வடிகட்டி நம்ம வந்து ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி வந்து இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி லைட்டாக நம்ம டிஷ்யூ பேப்பரில் டச் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா லைட்டாக வந்து தண்ணி இருக்கும், அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கணும். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் போட்டு நம்ம நல்லா பொரிக்க போகிறோம். ரொம்பவும் கருகிடக்கூடாது. அது மாதிரி வந்து எண்ணெய் சூடானது தான் நம்ம போட்டால் தான் நல்லா பொரிஞ்சு வரும். எண்ணெய் சூடாகவும் போட்டோன்னா நல்லா வராது. இப்போ நல்லா எண்ணெய் வந்து சுட்டுருச்சு. இப்போ இதை போட்டு பொரித்து எடுத்தோன்னா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு காரப்பொடி வந்து லைட்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிளகுத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் கஸ்தூரி மெதி போட்டுக்கலாம் வாசத்துக்காக. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்பவே எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா. இதை வந்து நம்ம எல்லாத்தையோடும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா, டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல்.